திருக்குரான் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தையிபத்தன் க ஷஜரத்தின் தையிபத்தின் என்பதாக சொல்லி காட்டுகிறான். கலிமா தையிபா, நாம் ஏற்றிருக்கக்கூடிய ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா, அது குறித்து அல்லாஹ் ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறான். க ஷஜரத்தின் தையிபத்தின், பரிசுத்தமான மரத்தை போல. நம்முடைய ஈமான் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமான ஒரு மரத்தை போல இருக்க வேண்டும் என்று கூறி தொடர்ந்து ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபரஉஹா ஃபிஸ் ஸமா. எப்படி மரம் பூமியிலே வேரை மிக ஆழமாக நிலைநாட்டுகிறதோ அதே போன்றுதான் உள்ளத்திலே ஈமான் மிக ஆழமாக இருக்க வேண்டும். அந்த ஈமான் பரிசுத்தமான ஈமான், அந்த ஈமான் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஈமான் என்று ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுடைய ஈமான் குறித்து விளக்குகிற பொழுது ஒரு மரத்தை சுட்டி காட்டி அந்த மரத்தின் வேர் பகுதியை ரப்பு நமக்கு உதாரணமாக சொல்கிறான் என்றால், மனிதன் ஈமானின் சுவையை உணர வேண்டும். உலகத்துல சுவைப்பதற்கு ரப்புல் ஆலமீன் நாவை கொடுத்திருக்கிறான் இல்லையா? இந்த நாவை வைத்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அற்புதமான படைப்பு நாவு. இந்த சுவைக்காக வேண்டி மனிதன் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வான். சில பேர் சில ஹோட்டல்ல ரொம்ப சுவையா கிடைக்குதுன்னு சொன்னா இரவு எவ்வளவு நேரமானாலும் அந்த இடத்துல போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தி என்று சொல்லுகிற பழக்கம் ஏன் வந்தது? அவர்களுக்கு அந்த உணவகத்தில் இருந்து ஏற்பட்ட அந்த சுவை. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நாடு விட்டு நாடு போவோம், ஏன்னா அந்த நாட்டுல தான் அந்த மாதிரியான சுவையான உணவுலாம் கிடைக்கும். இன்னும் சில பேர் கண்டம் விட்டு கண்டம் கடல் தாண்டி செல்வார்கள். இதுவெல்லாம் எதை குறிக்கிறது? அவனுக்கு ஏற்பட்ட அந்த சுவை மீண்டும் அதை சுவைக்க வேண்டும் என்ற ஆசை மேலிட்டால் எப்படி அதன் பக்கம் ஈர்க்கப்படுகிறானோ, மீண்டும் மீண்டும் திரும்பி செல்கிறானோ, அதுபோன்று ஈமானின் பக்கம் மனிதன் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஈமானின் சுவையை ஒரு முஸ்லிம் ருசிக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு காலம் ஈமானை விட்டு வெளியேற மாட்டான். அவனுக்கு பல பிரச்சனைகள், பல தொல்லைகள், பல துன்பங்கள், இடர்கள் எல்லாம் வரும். ஈமான் குறித்து அவனுக்கு ஒரு விஷயம் வருகிற பொழுது ஈமானா வாழ்வா என்று வருகிற பொழுது அந்த ஈமானின் சுவை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவன் ஈமான் மூலமாக வெற்றி பெற்றே தீருகிறான். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்வியலில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுவார். அவங்க ரொம்ப சின்ன பையன். அவங்க அத்தா என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஒரு நல்ல வெள்ளி மோதிரம் ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. அந்த மோதிரத்தை சுஃபியானு சௌரி ரஹ்மஹுல்லா அவர்கள் கையில மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு அப்படியே தெருவில் போறாங்க. அந்த பகுதி இருக்கக்கூடிய திருடன் நேர மோதிரத்தை கலட்டுன்னு மிரட்டலை, அல்லது கலட்டிட்டும் போகலை. அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, பக்கத்துல சுஃபியானு சௌரிகிட்ட பேச்சு கொடுத்துட்டு ஒரு ஸ்வீட்டை கொடுக்குறான். இந்த சாப்பிடு, அப்படி சாப்பிடுதான் முடிஞ்சிடக்கூடாது. தொட்டு லேசா என்ன செய்யணும், சுவையை டேஸ்ட் நக்கி பார்க்கும். சும்மா நாக்கில் மட்டும் வை. நாக்கில் வச்சாங்க. சின்ன பையன் தானே, நல்ல இனிப்பா இருந்துச்சு. நல்ல இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி, மோதிரத்தை கலட்டி நாக்கில் வை அப்படின்னு அவன் சொன்ன உடனே இவங்க என்ன செய்யறாங்க, சின்ன பையன் தானே, மோதிரத்தை கலட்டி நாக்கில் வைக்கிறான். வச்சா இது சுவை இல்லை, இது சுவை இருக்கு, இது சுவை இல்லை, ரெண்டுல எது வேணும்? அந்த திருடன் இப்படி கேட்ட உடனே சின்ன பையன் என்ன செய்யறாங்க, சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லா, ரொம்ப டேஸ்டா இருக்குதுப்பா, அந்த ஸ்வீட்டையே கொடுத்துரு, இந்த மோதிரத்தை வாங்கிக்கொன்னு என்ன செஞ்சுட்டாரு, மோதிரத்தை கொடுத்துட்டாரு. காலங்கள் சென்ற பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை, பிறகு லேட்டா தான் கொஞ்சம் வயசு ஏற ஏறதான் தெரியுது. ஆகா, நம்ம சின்ன பையலா இருக்கும்போது நம்ம மத்த ஆசையா வாங்கி கொடுத்த வெள்ளி மோதிரத்தை ஒருத்த கழட்டி போறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ், ஒரு முறையை கையாண்டாம் பாத்தியா என்று அவர்கள் காலம் சென்ற பிறகுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று தன்னுடைய நூலிலே எழுதுவார்கள். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வஸ்துவினுடைய சுவை தெரிந்து விட்டால் மீண்டும் மீண்டும் அதன் பக்கம் மனிதன் ஈர்க்கப்படுவது என்பது இயற்கை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லுகிறார்கள், ஈமானின் சுவையை சுவைத்துக் கொண்டே இருங்கள். எதுவரை? சக்கராத் வரை. ஒரு மனிதனின் உயிர் பிரிகிற வரை ஈமானின் சுவையிலிருந்து நீங்கள் தடமாறிவிட்டால் ஈமானுடைய பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்காது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுக்கு விடையும் சொல்றாங்க. 3 விஷயங்கள், சலாசுன் மன் குன்ன ஃபீஹி, யார்கிட்ட இந்த 3 விஷயங்கள் ஆகிவிட்டதோ,
வஜத ஹலாவத்தல் ஈமான், அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்ளுவார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். அப்போ 3 குணம், 3 தன்மை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நமக்கு நாமே பரிசோதனை செய்து பார்க்கும் காலமெல்லாம் ஈமானின் சுவையை நாம் புரிந்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, பிலால் ரலியல்லாஹு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வரலாறாக இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது நமக்கு ஈமான் வலுப்பெறும் இல்லையா? பிலால் ரலியல்லாஹு குறித்து அவர்கள் அடிமை, அவ்வளவுதான், கருப்பின அடிமை. ஆனால் அவர்கள் ஈமானை விட வேண்டும் என்று அவருடைய எஜமான் இருக்காங்க இல்லையா, மக்கா காஃபிர், சுடு மணல்ல நேர படுக்க வச்சு பெரிய பாறாங்கல்ல தூக்கி நெஞ்சில வைக்க, இதனுடைய சூடு தாங்காம ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அந்த பின்னாடி நம்முடைய முதுகுக்கு பின்னாடி இடுப்பு பகுதியில் சதை இருக்குமா இல்லையா, அது அப்படியே இந்த சூட்டுல உருகி சதை அப்படியே தொங்குது. அல்லாஹு அக்பர். அவருடைய வரலாறை பார்க்குகிற பொழுது கண்கள்ல நமக்கெல்லாம் கண்ணீர் வந்து விடும். அவன்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை அதுதான். அந்த காஃபிர் சொல்றான், தாத்து உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய நம் முன்னோர்களான கடவுளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல். இந்த நொடி உன்னை விட்டுறேன், இந்த நொடி நீ விடுதலை. ஈமான் வேண்டுமா, விடுதலை வேண்டுமா, அல்லாஹ் வேண்டுமா, தாத்து உஸ்ஸா வேண்டுமா என்று அவன் கேட்கிற பொழுது இந்த கடைசி நேரம் அவ்வளவு வேதனையிலையும் வழியிலையும் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு பற்றிருந்திருக்கிறது. ஈமானை அவர்கள் சுவைத்ததால் தான் கடைசி வரைக்கும் உயிரே போனாலும் பரவாயில்லை, என்னுடைய ஈமானை நான் விட்டு தருவதாக இல்லை. ஏன்னா அன்னைக்கு மக்காவில் ஒவ்வொரு பகுதியில் ஒரு கடவுள் இருக்குமா இல்லையா, அது மாதிரி மக்கா காஃபிர்கள்ட்ட இந்த தாத்து உஸ்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 கடவுள்கள் மிக சக்தி வாய்ந்த கடவுளாக நம்பிக்கை வச்சிருந்தான். அதை திருக்குறான்லேயே அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிற பொழுது தாத்து உஸ்ஸா என்ற அந்த காஃபிர்கள் எந்த கடவுளை உயர்வா கருதுனாங்களோ அந்த 2 பேரையும் அல்லாஹ் திருக்குறான்லையும் சொல்றான். அப்போ அந்த கடவுளை நீ ஏற்றுக்கொள், முஹம்மதுடைய கடவுளான அல்லாஹுவை விட்டுவிடு என்று எவ்வளவோ வற்புறுத்தியும் கடைசி வரை அஹது அஹது என்று சொல்லி ஒரு மனிதர் தன்னுடைய ஈமானிலே இருந்தார் என்ற அந்த வரலாறை பார்க்குகிற பொழுது மக்கெல்லாம் ஒரு படிப்பினை, ஈமானுடைய அந்த சுவையை முழுமையாக அவர்கள் சுவைத்து வைத்திருந்தார்கள். 2 சஹாபிகள் 2 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையே என்ன அப்படின்னா, எதிரி வராம உள்ள நுழைஞ்சிடாம இருக்கணும். யாராவது உள்ள வந்து பார்த்துடுறானா அல்லது உளவு பார்க்க யாராவது வந்துடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். படைகள்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, படைகள்லாம் ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட 2 சஹாபி பாதுகாப்பு. இப்போ 2 பேத்துல ரொம்ப நேரம் ஒருத்தர் பார்த்ததுனால ஒருத்தருக்கு தூக்கம் வந்துருச்சு, நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க. இந்த சஹாபி இன்னொரு சஹாபிட்ட சொல்றாங்க, நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கங்க. இவர் ஓய்வு எடுக்க போயிடுறாரு. இவர் கண்காணிக்கணும் இல்லையா, இவர் கொஞ்ச நேரம் கண்காணிச்சுட்டு தொழுகையினுடைய ஆசையில அப்படியே தக்பீர் கட்டிடுறாரு. தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிச்சிடாரு. எதிரி ரொம்ப ஓரத்துல மூளையில இருந்து கவனிச்சுட்டே இருக்கிறான். 2 பேர் இருந்தாங்க, 2 பேர்த்துல ஒருத்தர் என்ன செஞ்சாரு, தூங்க போயிட்டாரு, இன்னொருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தவன் இவர் தக்பீர் கட்டின உடனே வெளியே வந்துட்டான். சரி பாய், இவர் என்ன செஞ்சாரு, சாபி தக்பீர் கட்டிட்டாரு அப்படின்னு உள்ள முதல்ல ஒரு அம்பு வரும். அவர் வந்தது தெரிந்தது. ஆனால் தொழுகையில் இருந்ததால் அவர்கள் என்ன செய்யல, தொழுகையை முறிக்கல. யாரை எழுப்பவும் இல்லை, தொழுகையை முறிக்கல. என் உயிர் போனாலும் தொழுகையை விட மாட்டேன் என்ற அற்புதமான அந்த ஈமானுடைய சுவை இந்த சஹாபிக்கு அவ்வளவு இருந்தது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான சஹாபாக்களை ஊக்குவித்தார்கள். 2வது அம்பு வருது, கொஞ்ச நேரத்தில் 2வது அம்பு வருது. 2வது அம்பு முதுகுல பாய்கிற பொழுது அப்பொழுது அவர் என்ன செய்யல, தொழுகையை விடல, யாரையும் எழுப்பல். 3வது அம்பு தன்னுடைய நெஞ்சு பகுதியை தாக்குகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, லௌலா அன்னி ஹிஃப்துல் முஸ்லிமீன மா கதாத்து ஸலாத்தி. லௌலா அன்னி ஹிஃப்துல் முஸ்லிமீன, முஸ்லிம்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு இருந்தா ல கதாத்து ஸலாத்தி, நான் தொழுகை விட்டுருக்க மாட்டேன். நான் இன்னும் மேலும் மேலும் தொழுதுகிட்டே இருந்தா அவன் உள்ள வந்துருவோம். நான் தொழுகுதான் முக்கியம், தொழுதுகிட்டே இருந்தேன்னா எதிரி உள்ளே வந்து முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஆகிவிடும், முஸ்லிம்களை கொன்று குவித்து விடுவான் என்ற பயம் இருப்பதால் 3வது அம்புல நெஞ்சிலே பாய்ந்த அந்த அம்போடு இன்னொரு சஹாபி என்ன செஞ்சாங்க, அவர் எழுப்பி விடுகிறார்.
கடைசி நேரத்தில் தான் இன்னொரு சஹாபி எழுப்பினாரே ஒழிய அந்த தொழுகையில் கொஞ்சமும் சமரசம் இல்லாமல் அவர்கள் தொழுதார்கள் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃப் கிதாபுகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. அவ்வளவு சஹாபாக்கள் தொழுகையில அவர்கள் ஈமானுடைய அந்த சுவையோடு வாழ்ந்தார். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், இதெல்லாம் சஹாபாக்களுடைய வரலாறுலாம் சொல்லும் பொழுது ஓ அப்படியா அவங்களாம் அப்படி வாழ்ந்தாங்களா பரவாயில்லையே அப்படின்னு கேட்டுட்டு போறதில்ல. அந்த சஹாபாக்களுடைய வரலாறை கேட்டு நம்ம ஏதாவது கொஞ்சமாவது அதிலே ஒரு ஈமானுடைய ஜோதியோடு சுவையோடு வாழணும். அதுதானே வரலாறு, அதுதானே சம்பவங்கள், அதுதானே புகாரி, அதுதானே குர்ஆன் இல்லையா? வரலாறுகள் சொல்லப்பட்டதின் நோக்கம் அதன் மூலம் நமக்கு என்ன படிப்பின? ஒரு உயிர் போகும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட தொழுகையை விடாத அந்த சஹாபியினுடைய வாழ்வியல் தத்துவம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஈமானிய சுவை இருக்கும் பட்சத்தில் இது சாத்தியம். இப்ப நம்மள அப்படி என்ன செய்யறோம், கடையில உட்கார்ந்து இருக்கிறோம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், தொழுகைக்கு அங்க போய் சாந்து பாவா பள்ளிவாசல் ஏறி தொழுதா ரொம்ப டைம் ஆயிரும், வியாபாரம் கெட்டு போயிடும் அப்படி மனசுக்குள்ள ஓடுது. சரி நம்ம கடையிலேயே தொழுதரலாம் அப்படின்னு தக்பீர் கட்டிடுறோம். உதாரணத்துக்கு தக்பீர் கட்டியாச்சு, ஒருத்தர் மெதுவா வந்து ஒரு மூட்டையை தூக்குறான். அப்பயும் கொஞ்சம் ஸ்டெடியா தான் இருக்கும், என்னடா தூக்குறான், நம்ம தொழுக வேற தூக்குறான், இப்பதான் பயான் வேற கேட்டு வர்றோம், சஹாபாக்கெல்லாம் உயிரே போனாலும் தொழுகை விடக்கூடாதுன்னு, சரி தொழுகையை விட்டுறக்கூடாது, நம்ம ரொம்ப ஸ்டெடியா இருந்தோம்னா ரெண்டாவது மூட்டையை உருகுவான், மூணாவது மூட்டையில என்ன செஞ்சிருவோம் விட்டுட்டே முதல்ல உன புர்றா அப்படின்ற இல்லையா? எதார்த்தம் தானே. நம்ம எங்கேயோ போய் உதாரணம் தேட வேண்டிய நம்மள்கிட்ட தேடினா போதும். ஏன்னா நம்முடைய ஈமான் அவ்வளவுதான் இருக்கு. இல்ல சொல்லிட்டு நான் தொழுகையை முடிச்சுட்டு தான் நான் பார்த்தேன் அப்படின்னா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ 2 ரக்காய் தொழுகுங்களாட்டியும் ஏன்னா வந்த திருடே அவ்வளவு பெரிய ஸ்பீடா இருப்பான், கடையை காலி ஆயிரும். அதுக்கப்புறம் அல்லாண்டா. அப்போ சஹாபாக்களுடைய வாழ்வியல் நமக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவமாக இருக்கிறது. ரப்பே அவர்களை போன்று எங்களால் வாழ முடியாது, அந்த ஈமான்லாம் கிடையாது. சும்மா பெருமைக்கு சொல்றது இல்லை, சஹாபாக்களை போல வாழணும், சஹாபாக்கள் அவங்கள போல வாழ முடியுமா? அந்த அளவுக்கு ஈமான் உறுதி யார்கிட்ட இல்லை. ஆனால் அவர்கள் வாழ்க்கை வரலாறை படிக்குகிற புரட்டுகிற பொழுது அது மாதிரியான ஈமானை ஓரளவு ரப்பே எங்களுக்கு ஈமானை வழங்கு என்ற அந்த ஆழமான நம்பிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சில சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது போர்ல என்ன செய்யும், அவன் அம்பு எய்வான், இவங்களும் அம்புனால தாக்குவாங்க. தாக்குற பொழுது சில சஹாபாக்களுக்கு ஈட்டி குத்திடும். போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை உருகிறதுக்கு வருவாங்க. சரி காயம்பட்டவங்களுக்குலாம் என்ன செய்யலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை உருகி இந்த ரத்தம் வலிகிற இடத்துல கொஞ்சம் மருந்தெல்லாம் வச்சு சரி பண்ணுவாங்க. இது எதார்த்தம் தானே. இப்படி பண்ணுகிற பொழுது ஒரு சஹாபிக்கு அந்த அம்பை இழுக்கிறாங்க, நல்ல ஆழமா உள்ள போயிடுச்சு, முதுகு ஆழமா உள்ள போயிடுச்சு, இழுக்க முடியல. இழுத்தா அவர் கதறார், துடிக்கிறார், அதை எடுக்கவும் முடியல, அவரை சமாதானப்படுத்தவும் முடியல. என்று வருகிற பொழுது அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, நான் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி விடுகிறேன், நான் தொழுகைக்காக தக்பீர் கட்டி விடுகிறேன், தொழுகையுடைய நேரம் வந்துருச்சுன்னா தக்பீர் கட்டுவேன், அதன் பிறகு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அழுத்தமாக ஆழமாக கூறி, அதே போன்று தொழுகையின் நேரம் வரும் வரை அந்த அம்பு உருவப்படவில்லை. தொழுகை நேரம் வந்தது, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினார், பிறகுதான் மற்ற தோழர்கள் அம்பை நாங்கள் உருகினோம், உருக முடிந்தது என்று இந்த சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். என்றால் அவர்கள் இவ்வளவு அழுத்தமான அந்த தொழுகையின் ஈமானின் சுவையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். இப்போ ஈமானுடைய அந்த சுவையும் தொழுகையின் சுவையும் இருப்பவர்களுக்கு தான் இது மாதிரியான அந்த எண்ண ஓட்டங்கள் ஏற்படும். இப்போ நம்ம அந்த அளவுக்கு அம்புக்கெல்லாம் போக வேணாம், நம்மளால முடிஞ்ச அளவு என்னன்னா, இந்த ஒரு சில தொழுகையாளி ஹாஜியார்கள் சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டது உண்டு, இஷா தொழுகாம படுத்தா எனக்கு தூக்கம் வர்றதில்லை. என்ன காரணம்னா தொடர்ந்து அவர் தொழுகிட்டே இருந்ததுனால ஏதோ ஒரு பக்கம், ஏதோ ஒரு மச்சிக்கு, ஏதோ ஒரு வீட்டுல தொழுது பழக்கப்பட்ட ஒருவன் இஷா தொழுகாம படுத்துட்டான். 10 மணி ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, யோசனை வருது, சரி தூங்கிடலாம், கலா கட்டி தொழுதுக்கலாம், என்ன ஓட்டம் வருது. ஆனால் படுத்தா புரண்டு படுத்துட்டு எந்திரிச்சு அந்த 11 மணிக்கு ஒளி செய்து விட்டு அந்த 4 ரக்காத்தை தொழுத பிறகு தூங்கலாம் என்ற எண்ணம் வருகிற ஒருவன் ஈமானின் சுவையை அடைகிறான். இப்படித்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். நம்மளை ஈட்டி அம்பையை வச்சு குத்தி பரிசோதனை பண்ண முடியாது. தூங்குகிற பொழுது அது யாருக்கு வரும் சொன்னா எல்லாத்துக்கும் வராது. பழக்கப்பட்டு இஷா தொழுகாமல் நான் உறங்க மாட்டேன் என்ற சபதத்தோடு வாழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு அந்த தொழுகையின் சுவையும் அந்த ஈமானின் சுவையும் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும். இது வார்த்தையில சொன்னாலும் தெரியாது, விளக்கம் பண்ணாலும்
விளக்கவும் முடியாது, புரியவும் செய்யாது. அந்த நபர் சொல்லுகிற பொழுது கடைசி வரை இசா தொழுதுட்டு அந்த 11 மணிக்கு ஒழு செஞ்சு தொழுதுக்கு அப்புறம் தூங்குன ராகத்தான தூக்கத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்பவர்கள் ஈமானின் சுவை அடைகிறார்கள். அப்போ பயானுடைய ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகிறேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன், 3 குணங்கள், மன் குன்ன ஃபீஹி, யார் விஷயத்திலே ஆகிவிட்டதோ, வஜத ஹலாவத்தல் ஈமான், அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொண்டார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுல முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பது. அந்த நேசம் இருக்கா இல்லையா, அது உலகத்துல எல்லாரை விட அல்லாஹ் ரசூலை அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேசிப்பது, இது ஈமானுடைய சுவையின் அடையாளம் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறது. அப்ப அதுக்காண்டி ஊர் உலகத்துல யாரையும் நேசிக்காம இருக்க முடியுமானா நேசிக்கணும். தாய் தகப்பனை, மனைவிய, குழந்தைகளை, இரத்த பந்தத்தை, இந்த எல்லா நேசமும் இருக்கணும். ஆனால் அந்த எல்லா நேசத்தை விட அதிகப்படியான நேசம் அல்லாஹ் ரசூலின் மீது இருக்க வேண்டும். முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவரை நீ நேசிப்பது, நட்பு பாராட்டுவது அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்கும். காசுக்காக வேண்டியோ, பணத்துக்காக வேண்டியோ, அல்லது இவர் மூலியமா நமக்கு காரியமாகும் அப்படின்னு சொல்லி காக்கா பிடிக்கிறதுக்காக வேண்டியோ ஒருவரிடத்தில் நட்பு பாராட்டாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ் ரசூலை சார்ந்து நல்லவர்களோடு பயணிப்பது, நல்லவர்களை நேசிப்பது. உயிரோடு இருப்பவர்களில் நல்லவர்களோடு நீ டிராவல் பண்ணுகிற பொழுது ஈமானின் சுவையை பெறுவாய். அவ்வப்போது தீயவர்களோடு நீ கலக்குகிற பொழுது ஷைத்தானின் அத்துணை குணங்களோடும் நீ பயணிப்பாய். அதனால்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழும் காலமெல்லாம் நல்லவர்களை நேசி. உயிரோடு இருந்தா நல்லவர்கள், வஃபாத் ஆயிட்டா வழிமார்கள், முன்னோர்கள், இறை நேசர்கள், அவர்களை நேசி. அவர்களை நேசித்து வாழும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீன் ஈமானின் சுவையை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். மூன்றாவது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு நரக நெருப்புல உன்னை தூக்கி போடுறோம் அப்படின்னு சொன்னா அதை நீ எப்படி வெறுப்பாயோ. தீயில ஒரு ஆள் நம்ம தள்ளி விடுறாரு, போய் விழுவோமா? ஏசி மாதிரி இருக்குங்க, கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் உட்காந்துட்டு வரலாங்கன்னு போவோமா? அது நெருப்பு, என்ன செய்ய மாட்டோம். எப்படி ரொம்ப வேகமா அதிலிருந்து வெளியே வருவோம். அதே போன்றுதான் குஃப்ரியத்தான செயல்களில் இருந்து ஒரு முஸ்லிம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நெருப்பிலே தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தன்னை எப்படி ஒரு மனிதன் தற்காத்துக் கொள்வானோ அது போன்று குஃப்ரிலே போய் விழாமல் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார். அப்போ இந்த 3 மிக முக்கியமானதாக நபி அவர்கள் சொன்னது, குஃப்ரில் இருந்து நீ பாதுகாத்துக் கொள்ளும் காலமெல்லாம் ஈமானின் சுவை உன்னிடத்தில் இருக்கும். மற்ற 2ம் இதை ஒட்டியே வரக்கூடியது இல்லையா? ஒரு முஸ்லிம் கடைசி வரை, சக்கராத்து வரை குஃப்ரு இல்லாமல் வாழும் காலமெல்லாம் ஈமானின் சுவையை ரப்பு கொடுத்து கொண்டே இருப்பான். அதனாலதான் பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் ஒரு முஸ்லிம் ஈமான விட மாட்டான். அடிக்கடி கலாட்டா, சண்டை, பித்தனா, புராடுத்தனம், அது இது எல்லாம் பண்ணுவான். பாயா, ஐயோ எல்லாம் பண்ணுவாருங்க. ஆனால் கலிமாவை விடு என்று வருகிற பொழுது உண்மையான முஃமினாக இருந்தால் கடைசி வரை ஈமானை இழக்கவே மாட்டான். அது முடியாதுன்னு சொல்லிடுவோம். அதனாலதான சர்வே இருக்குது, எந்த மதத்திலிருந்து வேணுமானாலும் முஸ்லீம் மதத்துக்கு மாத்திரலாம். நான் முஸ்லீம் மதத்துல ஒரு ஆள் நுழைஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டம். அங்கங்க மாறும், ரொம்ப உறுதியாவதான் சொல்லல. ஒரு சிலர்கள் வறுமையினால், சில பேர் காதலினால், ஈமானின் சுவை தெரியாமல் சில பேர் மதம் மாறி போயிடுறான். அது நம்ம டார்கெட் பண்ணல. இயற்கையாக முஸ்லிம் அவன் வைத்திருக்கக்கூடிய கலிமாவின் ஆழம் இருக்கா இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற எவரையும் நான் வணங்க மாட்டேன் என்ற அந்த பிடிவாதம், அந்த ஈமானிய ஜோதி கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்றால் குஃப்ரான செயல்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறி, ஜோசியம், இது மாதிரியான விஷயங்கள் ஒரு முஸ்லிமுக்கு ஆகவே ஆகக்கூடாது. அல்லாஹ்ட்ட நம்முடைய தொடர்பு, பிறகு குர்ஆனுடைய தொடர்பு இல்லையா? நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்கள், பரக்கத்துக்காக வேண்டிய சில சூறாக்கள், பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு சில சூறாக்கள், கபரில் சுவன பூஞ்சோலையாக வாழ்வதற்கு சில சூறாக்கள், சில ஆயத்துக்கள் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். குர்ஆனோடு நம்மை இணைத்துக் கொள்ளும் காலமெல்லாம் ஈமானுடைய சுவை இருந்து கொண்டே இருக்கும். அவன் சொல்றான், இவன் சொல்றான், தொழில பிரச்சனை, அங்க போய் பார்த்து சகுனம் கேட்டு வரலாம், இங்க போய் பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சலாம், குறி கேட்டுட்டு வரலாம் என்று அல்லாஹ்வை மறந்து செல்லுகிற காலமெல்லாம் ஈமானிய அடையாளங்கள் நம்ம இடத்திலிருந்து அவிழ்ந்து போய்விடும். உடனே நினைச்ச கூடாது, தர்காவுக்கு போறது, தர்காவுக்கு போறது, ஜியாரத்துக்கு போறது,
ஜியாரத்துக்கு போய் அங்க யாசின் ஓதி துவா ஓதிட்டு வர்றது, அவ்வளவுதான். அது மாற்று மத சகோதரர்கள், அவன் வேற மாதிரி, அவன் என்ன செய்வான், அதை கொண்டாடுவான். அது நம்ம என்ன செய்ய ஜாயின் ஆகக்கூடாது. இவன் குஃபுரு ஷிர்க்குன்றவனே நேரம் எங்க தான் பாய்வான், மௌலிது பத்தியா ஊதிராத, தர்காக்கு போயிடாத அப்படின்னு அங்க பாஞ்சிருவான். அது அப்படி அல்ல. இறைவனுக்கு இணையாக இன்னொரு கடவுளை ஏற்படுத்தாதவரை ஒரு முஸ்லிம் காஃபிராக ஆக முடியாது, ஆக மாட்டார். ஆக கடைசி வரை ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழ்ந்து மரணிக்குகிற, ஈமானுடைய சுவையோடு வாழுகிற நல்ல பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.